ஆனால் இன்னைக்கு எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த முட்டை கறியை செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கறி. ஆமாங்க, உங்களில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா முட்டைக்கறியை உங்கள் ஸ்டைலில் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2-3 ரெசிபி முட்டைக்கறி போட்டிருக்கான். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த முட்டைக்கறியை செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லா விதமான டிஃபனுக்கும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். மெயினாக சப்பாத்தி, பரோட்டா, நான் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 10 முட்டை போட்டேங்க. இப்போ இதில் 2-3 ட்ராப் ஆயில் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். நீங்கள் நார்மலாக எந்த ஆயில் வேணாலும் விடலாம். இந்த மாதிரி எண்ணெய் விடும்போதும் முட்டை உடையாமல் வரும். அதுக்காக தான் நீங்கள் செய்யும் போது முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நான் ஏஎம்சி குக்கரில் பண்ணுறதுனால தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாங்க. முட்டை நல்லா 10-12 நிமிஷமாக வேகுதுங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ முட்டையை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் உரிச்சிக்கலாம். இப்போது முட்டைக்கறிக்கு நம்ம ஒரு மசாலா வதக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பூண்டு 10 பல்லு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 2 பட்டை போட்டுக்கலாம். 3 கிராம்பு போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். கசகசா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 10 முந்திரி பருப்பு எடுத்து அதை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இந்த முந்திரி பருப்பு இந்த கிரேவிக்கு போடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. எல்லாம் லேசாக செவக்கிற மாதிரி வதக்கலாம். 2 நிமிஷம் வதக்கினா கரெக்டாக இருக்குங்க. எல்லாமே லேசாக செவந்துடுச்சிங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். புதினா தழை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு புதினா இலை போடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சே வதக்கிக்கோங்க. லேசாக இந்த தலை அப்படியே சுருண்டா போதும். இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. பழமாக 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது கிடையாது, ஜஸ்ட் அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இன்னும் 2 நிமிஷத்துக்கு இந்த தக்காளியும் சேர்த்து வதக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதுலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணலை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இது தீயாமல் வதக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் இந்த சூட்லேயே வதக்குனிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நம்ம வதக்கின மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம வேக வச்ச முட்டையும் தோல் எடுத்துகிட்டு பாருங்கள், ஒரு முட்டையில் 4 கோடு போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போடும்போதும் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி இருக்கும். ஸோ குழம்புக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம செய்கிறத முட்டை குழம்புன்னு சொல்லலாம், முட்டை கிரேவின்னு சொல்லலாம், முட்டை மசாலான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்டைலில் தான் நான் செய்கிறேன். இப்போ முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணலை மீடியமாக வச்சுட்டு இதை கிளறி கொடுங்க. இந்த வெங்காயம் லேசாக செவக்கட்டுங்க. நம்ம ஏற்கனவே பட்டை லவங்கெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் இப்போ எதுவுமே அதெல்லாம் போடாதீங்க. இப்பயும் போட்டிங்கன்னா அப்புறம் ஓவர் மசாலாவாயிடும். எந்த குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் மசாலா அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. வெங்காயம் லேசாக செவந்துக்குச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி போடுறது ஆப்ஷனல் தாங்க, பட் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நான் போட்டிருக்கிற பச்சை பட்டாணி நம்ம தோல் உரிச்சிட்டு எடுப்போம்ல, அந்த பச்சை பட்டாணி தான். சப்போஸ் நீங்கள் காஞ்ச பட்டாணியாக போகிறதா இருந்தால் முன்னாடி நாளே ஊற வச்சு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு தாங்க போடணும். இப்போ இந்த பட்டாணி சீக்கிரமாக வெந்துக்கும். ஸோ அதனால் 2 நிமிஷம் அப்படியே வதக்கலாம். 2 நிமிஷம் பட்டாணி நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையும் இதிலே போட்டுடலாம். இப்போ இதிலே 3/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு கலருக்காக தான், இதிலேருந்து காரம் வராது.
கரம் மசாலா பொடியும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நீங்கள் கரம் மசாலா போடலாம், இல்லை மட்டன் மசாலா போடலாம், சிக்கன் மசாலா பொடி போடலாம், ஈவன் முட்டை மசாலா பொடி போடலாம். ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி கொடுங்க. மசாலா வதக்கும் போதே காரப்பொடியெலாம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து காரம் போடுங்க. ஜஸ்ட்டு 2 நிமிஷம் இதை அப்படியே வதக்கி கொடுத்தா போதும். ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா முட்டை ரஃப் ஆகிடும். இந்த மாதிரி செய்யும் போதும் முட்டையில் நல்லா மசாலாலாம் இறங்கிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முட்டை 2 நிமிஷமாக நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலே ஊற்றிடலாம். இப்போ கிரேவிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. அடுப்பெண்ணல் இப்போ ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு தான் போடுறேன். நீங்கள் நார்மலாக எந்த உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. ஆனால் முட்டையை உடைக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணி ஊற்றாதீங்க. இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் 10 முட்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஒரு வாட்டி அப்படியே லேசாக கிளறி கொடுங்க. இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. 4 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இதில் இருக்கிற பச்சை மணமும் போட்டும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆஹா, நம்ம முட்டைக்கறி வாசம் சூப்பராக வருது. நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. நம்ம கேஷ்யூ நட்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, அங்கே இருக்குது விஷயம். ஸோ நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும் கிரேவிக்கு, அதே மாதிரி டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த அளவுக்கு திக்கானா போதுங்க. இப்போ நம்ம இது இப்படியே விட போகிறது கிடையாது, இனிமேல் தான் விஷயமே இருக்குது. ஆமாங்க, 1 கப் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இப்போ இதிலே ஊற்றிடலாம். அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக வச்சுடுங்க. தேங்காய் பால் ஊற்றும் போதும் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ அப்படியே எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி கொடுங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பணல் ரொம்ப வைக்காதீங்க. ஜஸ்ட்டு கம்மியான தீயிலே இது நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்க. இந்த தேங்காய் பால் கம்மியான தீயிலே நல்லா அப்படியே கொஞ்சம் கொதித்து வரட்டும். ஆஹா, நம்ம முட்டை குழம்பு முடிவுக்கு வந்துருச்சுங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா தளைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே போட்டுக்கலாங்க. இப்போது அப்படியே லேசாக ஒரு கிளறி கொடுங்க. இப்போ கார்னிஷ் பண்ணிக்கலாங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாயை அப்படியே மேலே தூவி விட்றேன். லாஸ்ட்டாக இது மாதிரி போடும்போதும் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், ஆனால் காரம் வராது. என்னடாப்பா இந்த சங்கீதா பிள்ளை இவ்வளோ பச்சை மிளகா போடுதுன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக தானே போடுறோம், காரம் வராது. அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் மேலே போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு கருவேப்பிலை போடல, நீங்கள் இஷ்டப்பட்டால் போட்டுக்கோங்க, பட் இதுக்கு தேவை கிடையாது. சூப்பராக நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேன். இந்த முட்டை கிரேவி என்னுடைய ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ எங்கள் வீட்டில் எப்பயுமே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை கறியிலேயே நிறைய விதம் இருக்குது. இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அதாவது இடியாப்பம், இட்லி, தோசை, நான், பரோட்டா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ எல்லா விதமான டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஏன் மிச்சம் மீதி இருந்ததுன்னா கொஞ்சம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் மெயினாக கவனிக்க வேண்டியது மசாலா. ஸோ மசாலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக போடாதீங்க, மைல்டாக போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். ஸோ எப்பயுமே முட்டை குழம்பு பண்ணும்போது கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா கொஞ்சம் ஸ்பைசியாக பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றும் போதும் அதுலேருந்து ஒரு ஸ்வீட் வரும், அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அங்கேயும் இருக்குது விஷயம். ஸோ அது நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். ஸோ வீடியோவில் நான் என்ன அளவுகள் சொன்னனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு இதே மாதிரி நல்லா க்ரீமியான முட்டைக்கறி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த முட்டைக்கறியை சூப்பராக செஞ்சிடலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இன்றைக்கி சப்பாத்தியோடு தாங்க நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். நல்ல சுட சுட சப்பாத்தியும் இந்த முட்டைக்கறி இருந்தால் சொல்லணுமா என்ன? சாப்பிட்டு பார்த்துருவோம். அப்படியே கொஞ்சமாக முட்டையும், வா. இப்போ அப்படியே கொஞ்சம் கிரேவி, நம்ம பட்டாணிலாம் போட்டோம் பார்த்துங்க, அதுவும் முட்டைக்கறியில் அங்கே இருக்குது விஷயம். சாப்பிட்டு பார்த்துருவோம். சான்ஸே இல்லை. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் முட்டைக்கறி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை விட சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம புதினா தழைலாம் அரைச்சி போட்டோம் பார்த்தீங்களா,
அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. இந்த கிரேவி நல்ல திக்காகவும் இருக்குது, அதே மாதிரி க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த முட்டைக்கறி உங்கள் கண்ணுக்கு விருந்தாகவும் நாவுக்கு சுவையாகவும் அமைஞ்சிருக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.